ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃப்ரிட்ஜு க்ளீனிங் வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுற ஐடியாவே கிடையாது. நேற்று நைட்டு ஃபுல்லாக நல்ல மழை. ஸோ ஒரு நாள் மழை பெஞ்சதுக்கே எனக்கு, பாப்பாவுக்கு, ஹஸ்பண்டுக்கு எல்லாருமே கொஞ்சம் கோல்டாக இருக்குது. த்ரோட் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், மூக்கெல்லாம் நல்லா அடைச்சிருந்தது. நைட்டே நான் டேப்லெட்லாம் போட்டுட்டு தான் தூங்கினேன். ஸோ மார்னிங் எழுந்திருக்கவே லேட் ஆகிடுச்சு. அதனால் ஹஸ்பண்டுக்கும் நான் லஞ்சுக்கு எதுவும் செஞ்சு தரல, கடையில் பார்த்துக்கிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. மதிய லஞ்சுக்குமே நாங்கள் எதுவுமே பெருசாக செஞ்சுக்கல, கஞ்சி சாதம் தான் செஞ்சு சாப்பிட்டோம். வடித்த சாதத்தில் 2 பல்லு பூண்டு, 4 மிளகு தட்டி போட்டுட்டு எவ்வளோக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு சூடு பொறுக்கிற அளவுக்கு தான் சாப்பிட்டோம். அதை தான் நாங்கள் கஞ்சி சாதம்னு சொன்னேன் உங்ககிட்ட. நான் எனக்கு மட்டும்தான் கஞ்சி சாதம் ரெடி பண்ணிக்கிட்டேன். பாப்பா சாப்பிட மாட்டான்றதுனால முத நாள் வச்ச ரசம் இருந்தது, அதையே பாப்பாவுக்கு ஊற்றி கொடுத்துடலான்னு நினச்சேன். பட் வாலண்டரியாக நான் சாப்பிடும்போது எனக்கும் கொடுன்னு சொல்லி கேட்டால் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவளுக்குமே நான் அதை ஊட்டி விட்டுட்டேன். ஸோ லஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்தது. கொஞ்சம் நேரம் இல்லை, ரொம்ப நேரமே எனக்கு கிடைச்சது. அன்னைக்கு சும்மா ஃப்ரீயாக உட்காந்துருந்தோம் அப்படின்னா ஓவராக திங்க் பண்ணிவிட்டு நடக்காதது எல்லாமே பற்றி யோசிச்சுட்டு நம்மளை நாமளே வருத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நினச்சி நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு தான் ஏதாவது வேலை பார்க்கலான்னு எந்திரிச்சு வந்தேன். அண்டு லாஸ்ட் வீக்கும் காய்கறி எதுவும் வாங்குறதுக்குன்னு தனியாக நாங்கள் ஷாப்புக்கு போகல. எனக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது, அங்கேயே நான் வேண்டியதை வாங்கி சமைச்சிட்ருக்கேன். லாஸ்ட் வீக் ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க, சண்டே அதுவுமா. ஸோ அன்றைக்கி எங்கேயுமே போக முடியறதில்ல. ஸோ கொஞ்ச நாளாகவே ஃப்ரிட்ஜ் காலியாக தான் இருக்குது. எனக்கு திங்ஸ் எதுவும் ஜாஸ்தி இல்லாதப்போ க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன், ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கண்டெய்னர்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அதையுமே நான் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ அந்த புது பாக்ஸில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறப்போ ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே பார்க்க நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். அப்படின்றதுனாலேயும் தான் ஒரு ரீசன். எதுக்காக அன்றைக்கி ஃப்ரிட்ஜு க்ளீனிங் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறவே நான் ஒரு 2 நிமிஷம் கதை சொல்லியிருக்கேன். ஸோ இனிமேல் தான் ஃப்ரிட்ஜ் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். நீங்களுமே ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஓப்பன்லேயே வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ பவரையும் ஆன் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கரண்ட்டு செலவாகும். ஸோ அது சரி வராது. அதனால தான் சொல்கிறேன், சேஃப்டியும் கிடையாது. ஃப்ரிட்ஜில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். நாள் தான் நான் மாவு அரைச்சிருக்கேன். ஸோ 3 டப்பா ஃபுல்லாகவே மாவு தான் இருக்குது. அந்த ட்ரேயில் போட்டிருக்க மேட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதை முதல்ல வாஷ் பண்ணி வச்சுட்டா காஞ்சிரும் நம்ம ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி முடிக்கும்போது. மேட்டெல்லாம் எப்போதுமே நான் ஒரு ஈர துணி போட்டு தான் தொடச்சி எடுப்பேன். பட் இந்த தடவை ஒரு வாஷ் கொடுத்துட்டேன். அந்த அளவுக்கு ஒன்றும் ஜாஸ்தி இல்லை டஸ்ட்லாம். பட் இருந்தாலும் ஒரு தடவை வாஷ் கொடுத்து ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். வெளியிலலாம் காய வைக்கல, உள்ள ஹாலில் ஃபேன் போட்டு காய வச்சுருக்கேன். அந்த மேட்டு நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் ஃபைல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபைல் ஷீட் மாதிரி நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது, பிளாஸ்டிக் மாதிரி. ஸோ ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வச்சா தான் பிரச்சனை. ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நான் வாங்கின ஃப்ரிட்ஜு கவரில் செட்டோடு வந்தது அது மட்டும்தான் எனக்கு நல்லாவும் இருக்குது குவாலிட்டியாக. மற்ற எதுவுமே சரியில்லை. ஃப்ரிட்ஜில் மார்னிங் வாங்கின பாலுமே வச்சுருந்த மாட்டுப்பால் எப்போதுமே ஈவினிங் தான் காய்ச்சி வைப்பேன். இன்றைக்கி அதை எடுத்து வெளியில் வச்சா ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது, புளிச்சு போயிடும். அப்படின்றதுனால அதையுமே நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா பக்கத்துலேயே நின்று அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டா கொஞ்சம் லேட் ஆகும் அது பால் பொங்கி கொதிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம அந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் அதையும் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜோட டோரில் நான் ஒரு ஃப்ரூட்ஸ் போட்ட லைனர் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 3 வருஷமாகவே அதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பழைய வீட்டில் இருந்தப்போ செல்ஃப் லைனராக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரோல் வாங்கியிருந்தேன். பிவிசி ரோல் ஒன்று ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். அதுக்கு அந்த செல்ஃபுக்கெல்லாம் போட்டது போக பேலன்ஸ் கொஞ்சமாக தான் இருந்தது. அந்த செல்ஃபுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி போட்டுட்டதுனால இந்த வீட்டுக்கு இந்த ஷெல்ஃப் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அதை ஃபுல்லாக என்னால் யூஸ் பண்ண முடியலை. ஸோ ஒரே ஒரு செல்ஃபுக்கு மட்டும்தான் எல்லாமே போட முடிஞ்சது. அதெல்லாம் போட்டது போக பேலன்ஸ் உள்ளதை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 3 வருஷமாக அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜிலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஈரமான மாதிரி இருக்குது, ரொம்பவுமே டஸ்ட் இருக்குது. அதை நம்ம ஸ்பாஞ்ச் போட்டெல்லாம் தேய்க்க முடியாது, தேய்ச்சா அந்த பிரிண்ட் எல்லாமே போயிடும். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால. ஸோ அதை இந்த தடவை யூஸ் பண்ண வேண்டாம், நான் எடுத்து போட்டுட்டேன். இனிமேல் சும்மா தான் யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரிட்ஜ் டோரை. இந்த கிளாஸ் ட்ரேவை எல்லாமே நான் பாத்ரூமில் ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்து தான் வாஷ் பண்ணுவேன். ரொம்பவே வெயிட்டாக இருக்கும், ஈர கையோடு ஹேண்டில் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நின்றுட்டுலாம் வாஷ் பண்ண மாட்டேன், உட்காந்துட்டு தான் வாஷ் பண்ணுவேன். பட் இந்த தடவை நான் சிங்க்லேயே வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கான ரீசன் என்னோடய பாப்பா தான்.
சும்மாவே ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பா. இன்றைக்கி நான் ஃப்ரிட்ஜை ஓப்பன்லேயே வச்சுருக்கேன்னா சொல்லவே வேணாம், ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே நிற்கிறேன், அங்கேருந்து நகரவே இல்லை. அவள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, பட் எந்த வேலை பார்க்குறனோ இடையில வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்துட்டுருக்கா. எல்லாமே ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனத்தோடு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜோட உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஈரோ துணியை வச்சு தான் க்ளீன் பண்ணேன். ஒரு 2-3 தடவை ஈரோ துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். ஃபைனலாக ஒரு தடவை காஞ்ச துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன், அவ்வளோதான். சம்டைம்ஸ் ஒரு 10-15 நாள் அம்மா வீட்டுக்கெலாம் போயிட்டு வரோம், ஊருக்கெல்லாம் போயிட்டு வரோன்னா அந்த டைமில் நான் வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு போவேன். ஸோ ரிட்டர்ன் வரும்போது ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் நிஜமாகவே பேட் ஸ்மெல் வரும் தான். அந்த டைமில் மட்டும்தான் நான் வினிகரில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு துணியை டிப் பண்ணி எடுத்து நான் தொடச்சி விட்டுருவேன் உள்ளெல்லாம். தொடச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு காய வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லாம் இருக்காது. வினிகர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடாவை கூட தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தொடச்சி விட்டுறலாம். பட் இன்றைக்கி வந்து நான் அப்படியெல்லாம் எதையுமே யூஸ் பண்ணலை, வெறும் தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணி தொடச்சிருக்கேன். ஏன்னா ரெகுலராகவே ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், எங்கேயும் போல் வீட்லேயே தான் இருக்கேன். அதனால் உள்ளே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளியிலேயுமே ஒரு ஈர துணியை போட்டு ஃபஸ்ட்டு டஸ்ட்லாம் தொடச்சி எடுத்துட்டேன். ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து பால்கனி பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜ் இருக்குன்றதுனால ஒரு நாளே நல்லா டஸ்ட்டு சேர்ந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஈர துணியை போட்டு தொடச்சி எடுத்துட்டோன்னா அங்கே இங்கேயும் பறக்காமல் அந்த ஈர துணியிலே எல்லாமே கலெக்ட் ஆகிடும். ஃப்ரிட்ஜோட டோர்லையுமே நார்மலாக ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சாலே போதும், க்ளீன் ஆகிடும். பட் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் டோரில் அந்த வேலை எல்லாமே நடக்காது. ஏன்னா பாப்பா வந்து இந்த அம்மி கொடக்கல் எல்லாம் கொத்துற மாதிரி ஃப்ரிட்ஜில் போட்டு கொத்தி வச்சுருப்பா. அப்புறம் எதையாவது சாப்பிட்டுட்டு அந்த எண்ணெய் அந்த கையோட அப்படியே பிடிச்சி அங்கெல்லாம் தொடச்சி வச்சுருப்பா. ரொம்ப பிசுன்னு இருக்கும். அதனாலேயே நான் வந்து பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தான் பாத்திரம் விளக்குற மாதிரி தொடச்சி எடுத்தேன். பட் அப்போயுமே இடத்துல அது போகவே இல்லை. ஃபைனலாக கொஞ்சமாக கோலின் ஸ்ப்ரே பண்ணி நான் தொடச்சி விட்டுட்டேன். ஃப்ரிட்ஜோட சைடில் எல்லாம் பாப்பா வந்து சாக் பீஸ் எடுத்து கிறுக்கி வச்சுருக்கா. உங்களுக்கு வீடியோலே தெரியும், எனக்கு பக்கத்தில் போர்டு இருக்கும், பெருசாக போர்டு வாங்கி வச்சுமே அவள் வந்து போர்டை தவிர எல்லா இடத்துலையுமே அவள் வந்து கிறுக்கிட்டு இருக்கா. அதில் ஃப்ரிட்ஜும் ஒன்று. ஃப்ரிட்ஜுக்கும் சைடில் க்ரேயான் சாக் பீஸ்லாம் வச்சு கிறுக்கி வச்சுருக்கா. அதை என்ன யூஸ் பண்ணி தொடச்சாலுமே அது போகலை. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அண்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவீங்க, ஏதாவது லிக்யூட் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். நார்மலாக எனக்கு விம் லிக்யூட்லாம் யூஸ் பண்ணால் உள்ளே வந்து ஸ்மெல் வரும், அதனால் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது லிக்யூட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த திங்ஸ் எல்லாமே திரும்ப அதே இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்குன்னு ஒரு இடம் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இந்த தடவை டோரில் செல்ஃப் லைனர் எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்றதுனால டஸ்ட் ஆகிடும் சீக்கிரமாகன்றதுனால மசாலாவை எல்லாமே நான் சின்ன ட்ரேயில் மாற்றி வச்சுட்டேன். வேறு ஏதாவது ஆர்கனைசர் பார்த்தேன், பட் எதுவுமே செட் ஆகலை. ஸோ சின்ன ட்ரேயில் மாற்றி வச்சுட்டேன் மசாலா எல்லாமே. உங்கள்கிட்ட வேஸ்ட்டு ட்ரே இல்லை வேஸ்ட்டு பாக்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கீழே செல்ஃப் லைனர் எதுவும் யூஸ் பண்ணாததுனால அதோட டஸ்ட்டு ஈஸியாகவே கலெக்ட் ஆகிடும், ரொம்ப அழுக்காயிடும், அதனால சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வேலை முடிஞ்சது. இனிமேல் ஆர்கனைசர்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது தான் நீட்டாக. ஃப்ரிட்ஜ் மேலே போட்டிருந்த கவரை நான் இந்த தடவை வாஷ் பண்ணலை. இந்த தடவையில் எப்பயுமே அதை வாஷ் பண்ண முடியாது. ஒரு தடவை கூட நான் வாஷ் பண்ணலை. இப்போ நான் வாஷ் பண்ணேன் அப்படின்னா அது அவ்வளோதான், அதை நான் மறந்துட வேண்டியதுதான். இப்போ புதுசாக வாங்குற மாதிரி இல்லை, கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு நல்லதாக பார்த்து வாங்கணும். ஸோ இந்த தடவை கவரை லைட்டாக டஸ்ட்லாம் தட்டி விட்டுட்டு நான் போட்டுட்டேன். நான் இந்த கவரை 120 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால இப்படி இருக்கா இல்லை எல்லா கவருமே இப்படி தான் இருக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. நான் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறப்போ அடுப்பில் பால் வச்சுருந்தேன் லோ ஃப்ளேமில், அதுவுமே நல்லா கொதிச்சிருச்சு. காஃபி குடிக்கிற டைமுமே வந்துருச்சு. ஸோ இனிமேல் போயிட்டு காஃபி குடிக்க வேண்டியது தான். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த ரெட் கலரை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. வீடியோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் கொடுக்க மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.